ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாகவும், இந்த மாதமாக இருக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கும் இந்த ஜூஸ் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். மாதமாக இருக்கும்போது டெஸ்ட்டு பண்ண போகும்போது ப்ளட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஈரல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பீட்ரூட் ஜூஸ் டெய்லியுமே சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அதிகமாகவே ப்ளட்டுடைய யூனிட் அதிகமாகும். அதே போல் மூஞ்சி நல்லா பளபளப்பாக இருக்கும். கை, கால், கண் எல்லாமே நம்ம உடம்பு முழுசுமே நல்லா பளபளன்னு பேபி பிங்க் கலரில் வந்துடுவோம். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த பீட்ரூட்டை தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கலாம். அது கூட இந்த நெல்லிக்காவும் கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், பீட்ரூட்டையும் நெல்லிக்காவையும் நான் இந்தமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மேலெல்லாம் ஒட்டின்னு இருக்கிறதெல்லாம் நம்ம சரி பண்ணிடலாம். மறுபடியும் மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு இதை நம்ம ஜூஸாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம், வடிகட்டிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஜூஸர் வச்சு வடிகட்டிக்கலாம். ஜூஸ் எந்த அளவுக்கு ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தேவையான ஒரு அகலமான பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ஜூஸை அரைச்சி வச்சாச்சு, வடிகட்டியாச்சு. இப்போ இது கூட நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா பனக்கற்கண்டு அதுமாரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பொதுவாகவே நிறைய பேருக்கு இந்த ஜூஸு பச்சையாக அரைச்சி குடிக்க பிடிக்காது. அது குடிக்கும்போதே ஒரு மாதிரி கொமட்டிக்குன்னு வரும். அப்போ கொஞ்சம் என்ன பண்ணுறீங்கன்னா, லைட்டாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்து அரைச்சிங்கன்னா அது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த வாசனையும் பச்சை வாசனையும் இருக்காது. நீங்கள் குடிச்சு பாருங்கள், நான் குடிச்சிருக்கேன். இது கூட இதே மாதிரி தனியாக நான் மாசமாக இருக்கும்போது எப்படின்னா, இந்தமாரி எனக்கு ரத்தம் கம்மியாக இருக்குது, என் ரெண்டு பையன் 2 குழந்தைக்குமே எனக்கு அப்படி தான் சொன்னாங்க. அப்போது நான் இந்த பீட்ரூட் ஜூஸ் தாங்க குடித்தேன். அப்போ எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இதோடைய வாசம் வாந்தி வந்துனே இருந்துச்சு. நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். கூட ஒரு மாதுளப்பழம், கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் இந்தமாரி நெல்லிக்காய், கூட ஒரு கேரட்டும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி ஜூஸ் போட்டு குடித்தேன். எனக்கு அது அதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் நான் அதுமாரியே கண்டினியூ பண்ணிவிட்டேன். இப்போ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இதனுடைய ரிசல்ட்டு 100% மேலேயே இருக்கும். டெய்லி குடிங்க, ஆனால் டெய்லி குடித்தா தான் இதனுடைய ரிசல்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த விழுது, இதை நம்ம இதே மாதிரி வேறு பீட்ரூட் எடுத்து தண்ணி ஊற்றாமல் நல்லா மையாக அரைச்சி நீங்கள் வெயிலில் காய வச்சுக்கோங்க. வெயிலில் காய வச்சிங்கன்னா பொடி பொடியாக ஆகிடும், நல்லா காஞ்சி பொடி பொடியாகிடும். அதை நீங்கள் டீ குடிப்பாங்க பார்த்தீங்களா சில பேர், அந்த டீ குடிக்கலாம் அதில் போட்டு. அப்புறம் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது ஹனி, கர்டு, மில்க்கு, ரோஸ் வாட்ரு, அதுமாதிரி நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த தோலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தோலை கூட நீங்கள் அப்படியே நம்ம கையில் வச்சுக்கலாம். இந்த மேலே கையில் அப்படியே ஒட்டிக்கலாம். இப்போ இது போல் ஒட்டி ஒரு 5 நிமிஷம் அது காஞ்ச உடனே இது எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு கலர் சேஞ்சிங் கொடுக்கும். உடனேலாம் வந்துடாது, நீங்கள் ட்ரை பண்ண தான் வரும்.
அந்த பீட்ரூட் ஜூஸ் வச்சு நான் லிப் பாம் ரெடி பண்ணியிருக்கேன். இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே நிறையாவே ரிசல்ட் தருது. இப்போ பாருங்கள், நான் கையில் இப்படி பண்ணுறேன்னா, இப்போ இதை நான் கழுவிட்டு வரேன். என் கையில் கலர் சேஞ்ச் மட்டும் பாருங்கள். சாரி, என் கையில் மருதாணி வச்சதுனால மருதாணியோட கலர் தான் தெரியுது. நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், டிப்பில் அப்ளை பண்ணிக்கலாம், கழுத்து கீழே கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள். நிஜமாகவே உங்களுக்கு கண்டிப்பாகவே ரிசல்ட் நல்லாவே தெரியும். எதுவுமே நீங்கள் டெய்லியும் ட்ரை பண்ணால் மட்டும்தான் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிக்கலாம். டெய்லியும் நீங்கள் இதேமாரி குடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பாகவே உங்கள் ரிசல்ட் கிடைக்கும்.